சார், என் அப்பா மட்டும் என் வாழ்க்கையில் இல்லைன்னா இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக நான் இழந்திருப்பேன் அப்படின்னா என்ன சொல்வீங்க சார்? பொதுப்பணிக்கு வர்ற ஒரு ஈர்ப்பை நான் இழந்திருப்பேன். என்னோட சொத்துக்கள் 20 கோடி இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக மதுரைக்கு செஞ்சு பள்ளிக்கூடங்கள் நிறையா. ஆனந்த விகடன் நம்பிக்கை விருதுகள் 2023 நம்பிக்கை மனிதர்களுக்கான விருது தான் தொடர்ச்சியா பார்க்க போறோம். அந்த விதத்துல ஒரு உன்னத மனிதருக்கு தான் இந்த விருது போக போகுது. அந்த விருதை வழங்குவதற்காக தமிழக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு PTR பழனிவேல் தியாகராஜன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இந்தியாவில் இருந்து உலக நாடுக்கு செல்ல ஆசைப்படும் இளைஞர்கள் மத்தியில் உலகத்தையே இந்தியா பக்கம் ஈர்த்த ஒரு அற்புத மனிதர், ஒரு அரகம் நிறைந்த கைத்தட்டலங்க மினிஸ்டருக்கு தாங்க. இளைஞர்கள் சமூக பணிக்கு வர வேண்டும்னு எப்போதும் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். அப்படி வந்து அதில் அசாத்தியமான வெற்றியை ஈர்த்தவர் தான் அவர். இதில் ஆச்சரியம் என்னன்னா, அவர் மதுரை மண்ணின் மைந்தர். ஆனால் உலக நாடையெல்லாம் அவர் பார்த்து ஒரு மாபெரும் மனிதராக நம்ம முன்னாடி இருக்கிறாரு. அவர்கிட்ட கேள்விகளை நம்ம வார்த்தையால கேட்க முடியாது. அதனால LED திரையில சில படங்கள் போட போறோம் சார். உங்களுக்கு பிடித்த படங்கள், அதை பார்த்த உடனே உங்களோட நினைவலைகளை நீங்க சொல்லணும் சார். திருமண நாள் எனக்கு எங்க அப்பா அப்பாவின் பக்கத்தில் தவமிருந்து பெற்றெடுத்த தவ புதல்வர் நிற்கிறார். நல்ல கைத்தட்டல் தாங்க அவருடைய அப்பாவுக்கு. இது உங்களுடைய மேரேஜ் டே அன்னைக்கா சார்? ஆமாம். ஓ, அந்த நாள் அப்பாவை குறித்து சில நினைவுகள் நீங்கள் பகிர்ந்துக்கணும் சார். எங்கள் அப்பா வாழ்நாள் முழுவதும் மக்கள் பணியில் இருந்தவர். என்னைக்காவது ஒரு நாள் நானும் அவரை போல் மக்கள் பணி செய்யணும் என்று விரும்புகிறவர். அதற்காகவே நான் நாட்டுக்கு திரும்பி வந்து அவர் தவறின பிறகு அவர் நின்ன தொகுதியிலேயே நின்று அவருடைய பணியை தொடர்கிறேன். சார், என் அப்பா மட்டும் என் வாழ்க்கையில் இல்லைன்னா இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக நான் இழந்திருப்பேன் அப்படின்னா என்ன சொல்வீங்க சார்? பொதுப்பணிக்கு வர்ற ஒரு ஈர்ப்பை நான் இழந்திருப்பேன். எங்கள் அப்பா செயல்பாட்டினால் தான் நான் வந்தேன். அடுத்த படத்தை பார்க்கலாம். இளைய வயதில் சட்டமன்ற உறுப்பினராக, கூட்டுறவு வங்கி தலைவராக, பல்கலைக்கழக சிண்டிகேட் மெம்பராக, அது இல்லாமல் யூரோப்புக்கு காமன்வெல்த் பார்லிமெண்ட்ரி கான்ஃபரன்ஸோடைய டெலிகேட்டாக போனும்போது எடுத்த படங்கள்லாம் இது. அவர் ஒரு மிக சிறந்த வழக்கறிஞர். பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு அந்த வழக்கறிஞர் தொழிலை கைவிட்டு விட்டு நாள் பூரா தலைவர் கலைஞரோடு, மூத்த அரசியல்வாதிகளோடு பணி செய்தவர். எல்லா போட்டோவையும் டேட்டோட ஞாபகம் வச்சு சொல்றாருங்க. என்ன வளர்கிற சாப்பிட்றாரான்னு தெரியல. ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்த போட்டோ ப்ளீஸ். என் நண்பர், என்னுடன் மதுரையில் படித்தவர். அவர் இன்றைக்கு சிட்டி பேங்கோடைய குளோபல் சிஇஓவாக நியூயார்க்கில் இருக்கார். அதாவது சேர்மன் ஜேன் ஃப்ரேஜர் உடைய ரைட் ஹேண்டாக இருக்கார். இது என்னுடைய தம்பி, அவரும் அதே பள்ளியில் படித்தவர். நாங்கள் சாப்பிட்ற இடம் திராவிட உணவகம் என்று என் தொகுதியில் இருக்கிற ஒரு இரவு உணவகம். ஆனால் என் கான்சன்ட்ரேஷன் என்ன சாப்பிட்றாங்க அங்கே தான் போகுது. இஃப் ஐ எம் நாட் ராங், அது பரோட்டாவா சார்? பரோட்டா, ஆம்லெட், சால்னா, சிக்கன் எல்லாம். மதுரைக்காரர் இல்லையா? பரோட்டா சாப்பிடாம ஆம்லெட், பரோட்டா, வாட் அ காம்பினேஷன். சூப்பர். நெக்ஸ்ட் போட்டோ ப்ளீஸ். என் தாயார் சின்ன வயசுலேருந்தே நாங்கள் நிறைய நாய் வச்சிருக்கிற ஆர்வம். இன்றைக்கு 5 நாய்க்குட்டிகள் 4 தெருவிலேருந்து காப்பாற்றப்பட்ட நாளும் ஒன்று அமெரிக்காவிலேருந்து கொண்டாந்து வச்சுருக்கோம். அமெரிக்காவில் நான் என் அம்மாவோட, அம்மா 2 நாயோட. இது என்னுடைய இளைய மகன், அவன் பேர் வேல். சபாஷ் சபாஷ், அருமை. நெக்ஸ்ட் போட்டோ ப்ளீஸ். என் தாயார் ஏதோ ஒரு பூங்காவை அமைக்கிறதுக்கு உதவி கேட்டிருந்தாங்க. அது பொதுமக்கள் பலனுக்கு அது உருவாக்கி திறந்த நிகழ்ச்சியில் நான் சட்டமன்ற உறுப்பினராக கூட சென்றபோது எடுத்த படம். மக்களை ஈன்று பொழுதினும் பெரிதுவுக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். இந்த நேரத்தில் அந்த நம்பிக்கை மனிதர் யார், யாருக்கு இந்த விருது போக போகுது அப்படிங்கிறத AVல பார்க்கலாம். விளம்பரமே பிரதானமாகி போன உலகத்தில் இந்த 84 வயது பெரியவர் நிச்சயமாக ஆச்சரிய மனிதர். 320 ரூபாய் முதலோடு விருதுநகரிலிருந்து மதுரைக்கு வந்த இந்த மாமனிதரின் அப்பள கம்பெனி இன்று உலகம் முழுமைக்கும் வடகம் வற்றலை ஏற்றுமதி செய்கிறது.
தனக்கு வாழ்வளித்த மதுரைக்கு சத்தமில்லாமல் அள்ளி வழங்குகிறார். ஏழை எளிய மக்களின் ஒரே நம்பிக்கையான மாநகராட்சி பள்ளிகளின் மேம்பாட்டுக்கு இவர் கொடுத்த கொடை ரூபாய் 2 கோடியை தாண்டும். இந்த மகத்தான மனிதர் செய்த உதவிகள் ஓர் அதிகாரி மூலம் வெளியே வர தமிழக முதல்வரே அவரை சந்தித்து நெகிழ்ந்து பாராட்டினார். கொரோனா தொடங்கி எத்துயர் வந்தாலும் தவிக்கும் மக்களை பற்றிக் கொள்கின்றன இவரின் கொடைக்கரங்கள். தனக்கென்று வாழாத இந்த பெருந்தகையாளரை கரம் கூப்பி வணங்குகிறது ஆனந்த விகடன். உன்னத மனிதர் திரு ராஜேந்திரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள், கோடிக்கணக்கில் கொடுத்த போதும் அதை குறித்து விளம்பரமே செய்யாதவர். வாழ்த்துக்கள் ஐயா. நான் மதுரை படிப்புலாம் 5 தான் படிச்சிருக்கேன். 6வது போக முடியல. 22 ரூபா வேண்டி இருந்துச்சு. 46வது வருஷத்தில் அப்போ முடியாதுன்ட்டு வடகம் வத்தல் பண்ணலாம். கடை எங்கள் ஐயா இறந்துட்டார். மதுரையில் ஒரு 300 ரூபா முதல்ல மளிகை கடை வச்சேன். மிஞ்சின காய்கறியில் போட்டு வத்தல் போட்டேன். நல்லா லாபமாக இருந்துச்சு. 3 பொம்பளை பிள்ளை தான். சிக்கனமாக இருப்பாங்க. 11 மணிக்கு உழைச்சி கொடுப்பாங்க. நானும் கொண்டு சைக்கிளில் ஓடி சுற்றிக்கிட்டே வருவேன். 4 நாள் 8 நாள் 10 நாள், அப்புறம் 1 ரூபா 50 கிராம் 100 1 கிலோ மூட்டை டன் தான். அந்தளவுக்கு வியாபாரம் நல்லா தரமான சரக்காக கொடுக்கணும்னு நினைப்பேன். மலிவாக கொடுக்கணும்னு நினைப்பேன். சரக்கின் தரம் மலிவு. அப்போ வியாபாரி என்னை தேடி இன்றைக்கும் வந்துடுவாங்க. நிறைய எல்லா ஊருக்கும் பண்ணுறேங்கிட்டிங்க. என்னோடய சொத்துக்கள் 20 கோடி இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக மதுரைக்கு செஞ்சு பள்ளிக்கூடங்கள் நிறையா செஞ்சுக்கிட்டு வரேன். நல்லா கட்டிக்கிட்டு வரேன். பூம்பேல் நின்றுட்டேன். நல்லா ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லாம் ஒரு சிக்கனம் வருங்க. சிக்கனம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவோ போயிடலாம். சேமிப்பு இருக்கணும். சேமிப்பு சிக்கனம் இருந்தால் நம்ம எங்கேயோ போயிடலாம். அதுதான் என்னோட கருத்து. அவங்க எழுத முடியாது. அவர் மட்டும் இல்ல, இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு காரணம் இருக்கு. பெருந்தமிழர் விருது வென்ற சாலமன் பாப்பையா சமீபத்தில் செய்திகள்ல பார்த்திருப்பீங்க. 7 கோடி நலத்தை சும்மா அப்படி தூக்கி கொடுத்த ஆய் பூர்ணம் அம்மாள் இன்னைக்கு டிபி ராஜேந்திரன் ஐயா மதுரை மண்ணின் மைந்தர்களினுடைய கொடையுள்ளத்தை குறித்து அமைச்சருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் தந்து இதை பத்தி எப்படி ஃபீல் பண்றீங்க சார்? ஆக்சுவலாக நான் இன்னைக்கு காலையில் வரைக்கும் மதுரையில் தேர்தல் பிரச்சாரத்தில் இருந்தேன். இதற்காகவே வந்தேன். 2-3 காரணம். சாலமன் பாப்பையா அவர்கள் என் தொகுதியில் வாக்காளராக இருக்கிறார். நான் சட்டமன்ற தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்யும்போது என் வீடு அடுத்த தொகுதியில் இருக்கிறதுனால் யாரோ ஒருத்தர் என் தொகுதியில் இருக்கிற வாக்காளர் எனக்கு முன்மொழிய வேண்டும். அதை அவர் தான் செய்து கொடுத்தார் என் வேட்புமனுக்கு. அதனால் அவர் எனக்கு நெருங்கிய நண்பர். அதே போல் திரு ராஜேந்திரன் அவர்கள் பல பள்ளிகளுக்கு செய்திருந்தாலும் முக்கியமான செய்த பள்ளிகள் என் தொகுதியில் இருக்கிற பள்ளிகளுக்காக. அதனால் என் கடமையாக நான் கருதி ஏற்கனவே எனக்கு நன்கு அறிந்தவர். நான் எந்த அளவுக்கு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து சிஎஸ்ஆர் பணம், தொகுதி மேம்பாட்டு நிதி எல்லாம் கோடியாக நாங்கள் கொண்டாந்து சேர்க்குறோமோ, நாங்கள்லாம் படித்தவங்க, படிப்போடைய பலனை பெற்றவர்கள். அதனால் நாங்கள் அதை அறிந்து செய்கிறோம். ஐயா அவர்கள் படிப்புக்கே போகாமல் அவர் சம்பாதிச்ச பணத்தை பள்ளி கொடுக்குறாரு. அது தனிப்பட்ட மரியாதை செய்ய வேண்டிய கூறணும். ஐயா, நீங்க பண்ண உதவியில எத்தனை அரசு பள்ளி மாணவர்கள் பயனடைஞ்சிருப்பாங்க? அவங்களுக்கு நீங்க பெரிய விஷயங்கள் பண்ணீங்க. திருவிக்கா ஸ்கூல் இருக்கு. அது 1800 மாணவர்கள் படிக்கிறாங்க. சபாஷ். இன்னொரு இதில் 400 படிக்கிறாங்க. இன்னொன்று நல்லின்னு இருக்கு கோயில்பட்டி பக்கம். அதில் 2000 பேர் இருபாலர் படிக்கிறாங்க. 9 ஏக்கர் இடம், 100 மரங்கள் இருக்குது. அதில் ஒரு 4 வகுப்பறை இருக்குது. இன்னும் 4 வகுப்பறை 1 கோடிக்கு வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. அது நீங்கள் தான் கட்டாயம் திறக்கணும். ஐயா அது ஒரு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அது நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஐயா, இவ்வளோ பேருக்கு உதவி செஞ்சிருக்கீங்க. ஆனா நீங்க இதுவரைக்கும் வெளியே சொன்னதுல எங்களுக்கே ஒரு அதிகாரி சொல்லி தான் தெரியும். விரும்ப மாட்டேன். இந்த கை கொடுத்தா இந்த கை தெரியாது. இறைச்சா கிணறு ஊறிடும். இன்னைக்கு இறைச்சிட்டா எனக்கு நாளைக்கு கிணறு ஊறிடும். ஒரு சொன்னேன், இன்னைக்கு அருளாசுரத்தில் ஆஸ்பத்திரி வேலை பார்க்கணும் சொன்னேன். நீ கத்திரிக்காய் ஒரு 800 மூடை கத்திரிக்காய் வந்திருக்கு. வாங்கிறதுக்கு வெயில், மீனாட்சி தாய் அப்படி வெயில். வாங்கிறதுக்கு வருஷம் கட்டி நிற்கிறான். திருப்பதி பார்க்க வரக்கு தரமாக இருக்குது. சரக்கு உப்பு கரைவாக இருக்கும், நல்லா இருக்கும். வாங்க வருஷம் கட்டி நிற்கிறான். ஏன் இறைச்சா கிணறு ஊறிடும். அந்த இதுக்கு எனக்கு நல்ல சொல்லுவேன். இந்த கை கொடுப்பது
அந்த கைக்கு தெரியக்கூடாது. அப்படிதான் இருந்தேன். இந்த ஆணையாளர் பிரவீன்குமார் வந்தார். ஒரு பள்ளிக்கூடம் ஓப்பன் பண்ணணும் தம்பி, ஒரு நாள் கொடுத்தா ஒரு மந்தி யாரும் வர சொல்லுங்க. என்ன இப்போலாம் செஞ்சுருக்கிறீங்க, திருக்கா ஸ்கூலு இது 80 லட்சம், அப்படி 80 இப்படி சொல்கிறீங்கன்னு உடனே எல்லாத்துக்கும் உலகறி வச்சு விட்டார். இப்போ நீங்கள் வீணம் சொல்லியிருக்கீங்க, நாளைக்கு எல்லாம் உலகமே தெரிஞ்சு போய் எனக்கு என்ன இப்போ உலகம் தெரிஞ்சிரும்ல, அவ்வளோவே பார்த்துருவாங்கள உலகம் பூரா. எனக்கு அதான் எவ்வளோ பெருமை. அது எங்கேயாவது குப்பையில் இருந்தவன கத்திரிக்காய் அறுத்துக்கிட்டு உட்காந்துருப்பேன், கோவாக்காய் வெட்டிட்டு வெண்டிக்காய் வெட்டிட்டு பாரு கையில் புண்ணாக தான் இருக்க வச்சுக்கிட்டு. இல்லைங்க, ஒன்றும் இல்லை. இந்த விருது உங்களை மாதிரி இன்னும் 1000 ராஜேந்திரனை உருவாக்கும். எந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீங்க மகிழ்ச்சி கொடுத்தீங்களோ அவங்க ஒரு சிறிய பரிசு உங்களுக்கு தரணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த பரிசு இதோ மேடையில். அந்த குழந்தைகளுக்கு வாழ்த்துக்கள், அந்த செல்லங்களுக்கு வாழ்த்துக்கள், அந்த கண்மணிகளுக்கு வாழ்த்துக்கள். ஐயாவுக்கு எங்களுடைய வணக்கம்.